ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். மாலை பொழுது வானத்துக்கு மஞ்சள் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டு வந்து கொண்டிருந்த வேளையில் கதிரவன் மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே புகுந்து கொண்டிருந்துச்சு. 6ஆம் வகுப்பு படிக்கிற கணேஷ் பள்ளியிலிருந்து வந்தவுடன் புத்தக பையை இறக்கிவிட்டு அடுப்படியில் கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுருந்த பொரிகடலையை 2 வாய் அள்ளி போட்டுக்கொண்டு தெருவின் முற்றத்தில் விளையாட போயிட்டான். இருள் ஆக்கிரமித்து கொண்டிருந்துச்சு. ஏய் கணேஷ், விளையாடியது போதும், வந்து படிடா அப்படின்னு அம்மா கூவ ஓடி வந்தான். போய் கை கால் அலம்பிட்டு மாடி மேலே போய் படி. கணேஷ் நெடுநேரம் மும்முரமாக படித்து கொண்டிருந்தான். கணேஷ், நேரமாச்சு, சாப்பிட்டு தாத்தா கூட போய் படு, காலையில் படிக்கலாம் என்றாள் அம்மா. சாப்பிட்டுவிட்டு தாத்தாவுடன் படுத்தான். தூக்கம் வரவில்லை. தாத்தா ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டான். பேர குழந்தை கேட்கிறதே அப்படின்னு தாத்தாவும் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அவர் ஆட்சியில் மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சிச்சு. அந்த ராஜாவுக்கு மீனான்னு ஒரு ராஜகுமாரி. தேவதை போல கொள்ளை அழகு. குருகுலத்தில் நல்ல பாடம் படித்து வீரதீர வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டும் இருந்துச்சு. அழகும் அறிவும் இணைந்த பொக்கிஷம் அப்படின்னு நாட்டு மக்கள் இளவரசியை புகழ்ந்தாங்க. மீனாவுக்காகவே வனம் போன்ற அழகுடன் அரண்மனைக்கு பக்கத்தில் நந்தவனம் அமைத்து கொடுத்தார் ராஜா. மாதம் ஒரு தடவை அரண்மனையை விட்டு வெளியே வரும் மீனா நந்தவனம் வந்து உலாவி விட்டு போவாள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே ஒரு வேதாளம் புகுந்துச்சு. அந்த வேதாளம் ராத்திரி நேரம் ஊருக்குள்ளே வந்து கல்யாணமாகாத பொண்ணுங்க யார் வந்தாலும் அடித்து ரத்தம் குடித்து கொன்று போட்டுடும். கல்யாணமாகாத பெண்களை விட்டுட்டு வேறு யாரும் தொடுறதில்லை, கண்ணுக்கு தட்டுப்படுறதும் இல்லை. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு வேதாளத்தை கொல்ல ஆட்களை அனுப்பினார். ஆனால் அதை கொல்ல முடியலை. ராஜா குழம்பி போய் சோர்வாக இருந்தார். ராஜாவின் மனக்கவலையை மீனா அறிந்தாள். ஒரு நாள் ராஜகுமாரி ரொம்ப தைரியமாக ராத்திரி நேரம் அரண்மனை பின்வாக்க வாசல் வழியாக வேதாளத்தை பார்க்க கிளம்பினாள். கொஞ்ச தூரம் போய் ஊரை கடந்ததும் வெள்ளி கொலுசை மாட்டி ஜலக் ஜலக்குன்னு சத்தம் வர்ற மாதிரி நடக்க ஆரம்பித்தாள். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துலேருந்து அந்த வேதாளம் பாய்ந்து வந்து நின்றுச்சு. ராஜகுமாரி மீனாவுக்கு அதை பார்த்ததும் பயமாயிடுச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வேதாளத்தை பார்க்காத மாதிரி உட்கார்ந்திருந்தாள். அந்த நேரம் ராஜகுமாரியின் கண்ணை பார்த்த வேதாளம் மின்னல் தாக்கின மாதிரி தடுமாறுச்சு. அதே வேளையில் ராஜகுமாரி சுதாரித்தபடி தனது இடுப்பில் இருந்த கத்தியை தூக்கி வேதாளத்தின் நெஞ்சில் எறிஞ்சார். வேதாளத்தின் நெஞ்சு பிளந்து ரத்தம் பீழிட்டுச்சு. வேதாளம் சாக போகிற நேரத்தில் ராஜகுமாரியை கூப்பிட்டு சொன்னது, தேவியாரே, நான் வேதாளம் இல்லை, பக்கத்து நாட்டு அரக்க வம்சத்தினன். உங்கள் ஊரில் செல்வ செழிப்போடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத சீர்குலைக்க எங்கள் ராஜாவால் வேதாளம் வேஷம் போட்டு அனுப்பப்பட்டவன் நான் அப்படின்னு சொன்னான். இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் உயிர் பிரிந்தது. நாடே ராஜகுமாரியை புகழ்ந்தது. வீர திருமகள் அப்படின்னு அவளை முடிசூட்டி இளவரசியாக்குனாங்க. என்னடா பேரப்புள்ள, இந்த ராஜகுமாரி மாதிரி நீயும் நல்லா படித்து வீரமாக நல்ல தைரியத்தோடு எதுக்கும் பயப்படாமல் இருக்கணும் என்ன அப்படின்னு தாத்தா கேட்க, கொர் என்ற குரட்டையுடன் கணேஷ் தூங்கி கொண்டிருந்தான். விடியற்காலை 5 மணிக்கு படிப்பதற்காக கணேஷை எழுப்பிவிட்டான். கணேஷும் எழுந்து முகம் கழுவி விட்டு வந்து புத்தகத்தை எடுத்தவாறு தாத்தா கிட்ட கேட்டான். என்ன தாத்தா, ராத்திரி நீங்கள் ஏதோ ராஜகுமாரி வேதாளம்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு முழுக்கதையும் ஏன் சொல்லலைன்னு கேட்டான். தாத்தா கலகலன்னு சிரிச்சிட்டார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.